ஒபதியா 1:15 எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். உன் செய்கைகளின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். మరియు యాకోబు సంతతి వారు అగ్నియు, ఏసావు సంతతి వారు మంటయు ఆగుదురు. ఏసావు సంతతి వారు వారికి కొయ్యలుగాను ఉందురు. ఏసావు సంతతి వారిలో ఎవడైనా తప్పించుకొనకుండా ఏసేపు సంతతి వారిలో మండి వారిని కాల్చుదురు. ఆమేన్. ஜெபிக்கலாமா? குழந்தைங்களை பாஸ்டிங்க பக்கத்தில். அன்பின் பிதாவே இயேசுவே, ஆவியானவரே, இந்த மத்தியான வேளை ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏதோ உம்முடைய சுபாவங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியா எங்களை தெரிந்து கொண்டேன் ஆண்டவரே. நீங்கள் என்ன செய்கிறோ உங்களுடைய சுத்தம் மாத்திரம் செய்யும்படியா நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கவனிங்க, சபைக்கு நாம் வரோம், வேதத்தை வாசிக்கிறோம், அநேக காரியங்கள் நம்மக்கிட்ட நல்ல காரியங்கள் இருக்குது. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்கள் என்னவென்றால், முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை நம்ம சாட்டும் பொழுது, முகாந்திரம் இல்லாத பழிகளை நம்ம மேல் சாட்டும் பொழுது, நமக்கு விரோதமான காரியங்கள் நம்ம நடக்கும் பொழுது, நாம் சொல்கிற முதல் வார்த்தை, இனி நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இனி நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், அவன் எனக்கு ஜென்ம விரோதி. ஆனால் வெள்ளை துணி போட்டுன்னு வந்து இங்கே உட்காந்து நடிக்கிறது, வெள்ளை துணி பைபிளை கையெழுத்துன்னு கொண்டு போய் வெளியே. நல்லா கவனிங்க, இந்த காரியம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ராபோஜனை போன வாரம் கை வச்சிங்க, அந்த அம்மா கரெக்டாக மாதம் என்ன போகணும் டக்குன்னு நின்றுடுவாங்க. பார்த்துக்கிறேன், இந்த வருஷத்தில் 3 முறை, ஒரு முறை தான் எடுத்தாங்க அந்த அம்மா. எப்படி கத்தர் ஆசிர்வார். இப்போ மாஸ்டர் பிளான் அவங்கெல்லாம் வந்து என்னென்னா, இங்கே என்ன கோச்சிக்குவாங்க, அவங்க உபதேசம் பண்ணால் கோவம் வரும் அவங்களுக்கு. பாஸ்டர் என்னது, நான் வேறு சபைக்கு போ, நல்லா தெரியும் ராபோஜன் எடுக்குன்னு பாருங்கள், அவாய்ட் பண்ணுறாங்க. போடா, எப்படி போக முடியும்? அப்போ என்னன்னா, வந்து உட்காருங்க, அவ்வளோதான். உபதேசம் கேட்கறது கிடையாது, சுபாவம் மாறல, அப்படியே மண்ணு மாதிரி உட்காந்து போகிறது. நீங்கள் போய் ஒப்புரவாகிட்டு வந்து தேவனுடைய பந்தியில் கை வைக்கணும். இங்கே 2 பேரும் சகோதரர்கள், ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்தவும். ஒன்று ஏசா, அவன் தான் ஏதோமுடைய சந்ததி. இன்னொன்று இஸ்ரவேல், யாக்கோபுடைய சந்ததி. நல்லா கவனிங்க, இந்த 2 பேரும் ஏற்கனவே சொன்ன வாசிங்க, ஆதியாகமம் 25 முதல்ல வாசிங்க. ஆதியாகமம் 25, 27, 32 இருக்கு. வாசி, சீக்கிரம் வாசி, டைம் வாசி. முதல்ல தெலுங்கு இல்லை தமிழ், ஏதாவது சீக்கிரம். ఆ చిన్నవారు ఎదిగినప్పుడు ఏసావు వేటాడుచుండ నేర్పియై అరణ్యవాసిగా నుండును. యాకోబు సాధువై గూడారంలో నివసించుచుండెను. ఇస్సాకు ఏసావు తెచ్చిన వేట మాంసను తినుచుండెను గనుక అతని ప్రేమించెను. రెబెకా యెహోవాను ప్రేమించెను. ఒకనాడు యాకోబు కలవరంటుగా వండవచున్నగా ஒரு சம்பவம் நடந்தது. பெற்ற தாயார் மூலமாய் சில காரியங்கள் நடந்ததாங்க. ஆனால் இதுக்கு யாக்கோபு காரணம் அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க பைபிள் வாசிக்கிறது பெருசு இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்டது பெருசு இல்லை, அபிஷேகத்தை நிரம்பப்பட்டது பெருசு இல்லை. ஏன் உங்க சுபாவம் மாறல? ஏன் தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லை? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்கு ஜீவிக்கிற சொல்ற நீ ஏன் மற்றவங்களை மன்னிக்க மாட்டேன்ற? அப்ப என்ன இந்த சுபாவம்? தாய் காரணம், யாக்கோபு காரணம் அல்ல. ஆனா ஏசா ஜென்ம பகையா அவனை பார்க்கிறான், ஜென்ம பகையா பார்க்கிறான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள கால் வைக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த டெடிகேஷன், தியாகம் எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, மனப்பூர்வமா நீங்க மன்னிக்கும் போது கர்த்தர் தியாகத்தை உள்ள அனுப்புவார். கர்த்தர் ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. மன்னிக்கிற சுபாவத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மன்னிக்கிற சுபாவத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சில பேர் வெளிப்படையா பேசுவாங்க, நான் அதிகம் விரும்புவேன். ஆனா பேசாமையே உள்ள வந்து முறுக்கி நிற்பாங்க. இன்னைக்கு நான் சொன்ன பலிபடத்தில் உள்ள கூட போக முடியாது, உள்ள கூட நீ போக முடியாது. இங்க தாயார் காரணம், யாக்கோபு காரணம் அல்ல. ஆனா ஏசாவுக்கும் தெரியும், யாக்கோபுக்கும் தெரியும்.
நல்ல கவனிங்க. பகைக்கு நீயும் கவனி பாப்பா, கவனிங்கம்மா. அதான் அப்படி உட்காந்துங்கிறீங்க. தாயார் காரணம் தெரிஞ்சிச்சு. இவன் யோசித்து பார்த்துருந்தானா இந்த பகையை வளர்த்துருக்க மாட்டான். நான் சொல்றேன், பகையை ஆண்டவர் வைக்கல, பிசாசு கொண்டு வரான். உனக்குள்ள போய் நீ பேசாது. ஏன் பேசணும்? எப்போ பார்த்தாலும் அவன் ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்துனேங்கிறான் என்கிட்ட. எப்போ பார்த்தாலும் அதை சொல்லுங்கிறா. நான் எப்படி அவர்கிட்ட பேசுது? சரி, அந்த அம்மா போனால் இன்னொரு அம்மா வர மாட்டாங்களா? நீ உலகம் முழுதும் அப்படி தான் இருக்கும். நீ ஊரை விட்டு போய் மாடி போய் உட்காந்துக்கு போறியா? அப்போ எதுக்கு பைபிள்? எதுக்கு தேவன் உங்ககிட்ட வரணும்? யாரை ஏமாத்துக்கு நீங்கள் உட்காந்து சபையில் வந்து உட்காந்துங்கிறீங்க? உங்கள் ஜென்ம சுபாவம் அங்கே குழி தோண்டி புதைக்கப்படணும். நீங்கள் இந்த அதிகாரம் மாத்திரம் தான், 2 பேர் பார்த்தா சொல்லப்படும், ஒரே அதிகாரம் தான். விளக்க நான் சொல்கிறேன், நீங்கள் மாறலைன்னா தேவனுடைய நியாயத்திற்கு மேலே வரும். நல்லா கவனிங்க. ஏசா பகைஞ்சிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவன் ரொம்ப கோபமாக இருக்கிறான். நான் மறுபடியும் சொல்றேன், அவன் ரொம்ப கோபமாக இருக்கிறான், அவனை விட்டு நீ போயிடுன்றாங்க. பண்ணதே அவங்க அம்மா தான். நான் சொல்கிறேன், ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் உன் சிந்தையை கெடுக்கிறதுக்கு அநேக காரியங்கள் உள்ள வரும். ஞாபகம் வச்சுங்க. அப்போது இந்த தாயே அவனுக்கு விரோதமாக இருக்கும்போது அவன் போயிட்டான். 17 பகை வந்தது. அடுத்தது கர்த்தர் எப்படி கொண்டு வந்தார் பாருங்க. வாசிங்க. போன வாரம் வாசிக்கல, கவனிச்சிக்கல, வந்தவங்க தெரியும். போன வாரம் வந்தவங்க கவனிக்கல. ஆதியாகமம் 33 வாசிங்க. வாசிங்க 31 33 வாசிங்க. 1லேருந்து. ஆதியாகமம் 33 பாத்தீங்களா? தெரியுது கதை. 7 நாள் ஆகல பிரசங்கத்தை வந்துட்டீங்க. 7 நாள் ஆகல. 7 நாள் ஆகல பிரசங்கம் மறக்கிறீங்க. எப்படி உள்ள போவீங்க? எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உள்ள வரும்? 7 நாள் ஆகல. 7வது நாள் இன்னைக்கு தேடுறீங்க, பைபிளை தேடுறீங்க. వాసింగ. యాకోబు కళ్ళనెత్తి చూచినప్పుడు ఏసావు అతనితో 4 వాంఛల మీద మనుషులకు వచ్చి చుండిరి. అప్పుడు అతడు తన పిల్లలను లేయా రాహేలుకును 2 దాసులకును వచ్చి అప్పగించెను. అతడు ముందర దాసులుగాను వారి పిల్లలను గాను వారి వెనక లేయను ఆమె పిల్లలను ఆమె వెనక రాహేలు. ఆమేన్. 33 அதிகாரம் 1லிருந்து 16 வரைக்கும் என்ன பாருங்க. எல்லாரும் என்ன பாருங்க. பிரிஞ்சு போயிட்டாங்க. தேவனுடைய ஆலோசனை கிடையாது. தாயார் சொன்னதா போயிட்டாங்க. 2வது முறை 2 பேரும் சந்திக்கிறாங்க. இந்த ஏசாவுடைய சந்ததி தான் ஏதோ 2 பேரும் சந்திக்கிறாங்க. நல்ல கவனிங்க. ஏசா தான் யாக்கோபை பகைச்சான். யாக்கோபு ஏசாவை பகைக்கல. நல்ல கவனிங்க. ஏசா தான் யாக்கோபை பகைச்சான். யாக்கோபு ஏசாவை பகைக்கல. ஆனால் 2 பேரும் அவங்க சந்திக்கும் பொழுது 7 முறை அவனை கீழே சாஸ்தாங்கவே வணங்கினது தேவனுடைய பிள்ளையாக யாக்கோபு மாத்திரம் தான். சத்தமா 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 நீங்க வசந்த கவனிக்கிறான்னு பார்த்தேன். அப்ப ஏன் நமக்குள்ள அந்த தாழ்மை இல்லை? ஏன் நமக்குள்ள அந்த பெருமை இருக்குது? பெருமை ஆவி என்ன தெரியுமா? சிங்காசனத்தில் வீழ்ந்த ஆவி அது. சிங்காசனத்துக்கு மேலிருந்து வீழ்ந்த ஆவி, கேரபுடி ஆவி அது. அந்த ஆவிதான் உலகத்தை நல்ல கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே ஆளை மதிக்குது கிடையாது. அட போடா, நான் மறுபடியும் சொல்லேன், நான் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்று, நீ உள்ளே என்றாக முடியாது. அவன் என்ன பாருங்க, நல்ல கவனிங்க. அவனுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கும். யாருக்கு? யாக்கோபு பயம் இருக்கும். ஏசுவா பார்க்குறான். யாருக்கு தாழ்மை இருந்தது? சத்தமா சொல்லுங்க. அப்போ நீ எப்படி இருக்கணும்? அட போங்க பாஸ்டர், சும்மா நான் பண்ணுற அம்மாக்கள் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பண்ணுற அம்மாக்கள் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன அம்மாக்களும் பண்ண? நான் கத்தி எடுத்து குச்சினே இருக்கிறாங்களா? அம்மா, ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கினேன் முந்தா நேரத்து. கைப்பிரதி குச்சினேங்கிறேன். அவனோ பேசிங்கிறான். 1 மணி நேரமாக பேசினே. பைத்தியம், சாரி கத்தர் மன்னிக்கணும். அப்படி ஆனாலும் நினச்சி என்கிட்ட தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு, அவன் ஏற்கனவே இயேசு பற்றி சொல்லிட்டு போடா அப்படின்னு போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறான், நம்ம பரலோகத்து பிதாவை பார்த்துட்டு வரேன்றோம். நீ அவன்கிட்ட பேசுவே? நீ என்ன பண்ணுறது?
சுந்தரம்மா கவனி, நீ சபைக்கு வர்றது பெருசு இல்லை, வெள்ளை துணி போட்டு பெருசு இல்லை, முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டு, முகாந்திரம் இல்லாத அவமானத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். நான் கேட்குறேன், உன் புருஷனை நீ மன்னிக்கிறியா? உன் புருஷனை உன் மனைவி நீ மன்னிக்கிறியா? மற்ற கதெல்லாம் விட்டுடு. உன் சொந்தக்காரன் உன் அண்ணனை மன்னிக்கிறியா? உங்கள் அண்ணியை மன்னிக்கிறியா? உங்கள் மாமியாரை மன்னிக்கிறமா? வச்சுக்கிறேன். கேள்வி வச்சுக்கிறேன், வா. நீ எங்கே போகிற? நீ என்கிட்ட தான் உருண்டை சோறு வச்சுக்கணும் வரணும். இந்த பார், உனக்கு ரெடியாக இருக்க உருண்டை சோறு நான் உன் பசங்க உன்னை பார்க்கறதில்ல. சொல்லுவோன்னு செய்தட்டு தயவுசெய்து அந்த சுபாங்களை மாற்றிக்கொள்ளு. இந்த மனுஷனுடைய சுபாவம், அவன் 7 முறை கர்த்தர் எப்படி எந்த மாதிரி ஒரு சுபாவம் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. சரி, நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். பிரியா கேட்குது, நான் மாத்திரம் மன்னிக்கணுமா? நான் மாத்திரம் தான் மன்னிக்குமா? அவங்க அப்படிதான் இருப்பாங்களா? நல்லா 2 பேரும் கிறிஸ்துவங்க தான். 2 பேரும் நல்லா சொல்லுங்க. 2 பேரும் கிறிஸ்துவங்க தான். அப்ப நான் மட்டும் தான் மன்னிக்கணுமா? அவன் மன்னிக்க மாட்டாளா? அவ டெய்லி ஏதாவது பண்ணினே இருக்கிறா. நான் சொல்றேன், நீ 2 பேர் வந்தா கூட யாருக்கு ஆசீர்வாதம் வரும்? என்ன பண்ணாரு யோசேப்பு? யாக்கோபு அவங்க அப்பா, யோசேப்போட அப்பா மாத்தினாரு. சபைக்கு வர ஆசீர்வாதம் யாருக்கு வரும் தெரியுமா? மன்னிக்கிறவங்களுக்கு. சந்திரமா கேட்குது, சந்திரமா சண்டை போட மாட்டாங்க. எத்தனை முறை மன்னிக்குது புதிய ஏற்பாட்டில்? 7, 70, 700, 7000, 70 லட்சம், 70 கோடி. நான் செத்து போனா கூட மன்னிப்போடு செத்து போடு, உள்ள போடு போ பரவாயில்ல. எனக்கு ஒரு ஆசை, ஒரு குழந்தைக்கு மன்னிப்புன்னு வைக்கணும்னு ஆசை. குழந்தைங்களுக்கு எதாவது பிறந்துச்சு மன்னிப்பு. யாரும் வைக்கல. இந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தர் மன்னிப்பை பற்றி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. உலகத்தில் எங்கே தேடி குடித்தாலும் கடிச்சு சுற்றினாலும் இந்த ஆலோசனை நமக்கு கிடைக்காது. ஆமென், அல்லேலூயா. சரி, அப்படி நம்ம தொடர்ந்து மன்னிப்பு இருப்போமானால் நீங்கள் ஜெய ஜீவன் செய்ய முடியும். என்னாகும் 20, 14, 15, 16, 17 இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. அதாவது நான் மன்னிக்கல, அவனுடைய சுபாவம் எப்படி பாருங்க. ஏது அவனுடைய சுபாவம்? வாசிங்க. என்னாகும் 20 14. మోషే కాదేశు నుండి ఏదేమో రాజునద్దుకు దూతలను పంపి, నీ సహోదరులు ఇశ్రాయేలు అడుగులు ఏమనగా, మాకు వచ్చిన కష్టము యావత్తున నీకు తెలిసినది. మా పితరులు ఐగుప్తులు వెళ్ళి మేము చాలా దినములు ఐగుప్తులు నివేశించితిమి. ఐగుప్తులు మమ్మను మా పితరులను శ్రమ పెట్టిరి. మేము యెహోవాకు మొరపెట్టగా ఆయన మా మొరను విని దూతలను పంపి ఐగుప్తు నుండి మమ్మల్ని రప్పించెను. ఇదిగో మేము నీ పొలిమేరున చివర కాదేశు పట్టణంలో ఉన్నాము. మమ్మను నీ దేశంలో దాటిపోనిమ్ము. పొలములను పడినైనను ద్రాక్ష తోటలో పడినైనను వెళ్ళము. బావులు నీళ్లు త్రాగము. ఆమేన్. பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எங்கள் பிதாக்கள் எகிப்து போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம். இந்த பாருங்க, every one family listen. குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த வார்த்தை கவனிங்க. நம்ம தெரிஞ்சு சில நேரங்களில், நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், தெரிஞ்சு சில நேரங்களில் நம்ம தவறு செய்கிறோம், தெரியாமல் சில நேரங்களில் நம்ம தவறு செஞ்சிடறோம் நம்ம. ஆனால் ஆண்டோடைய பிள்ளை நல்லா கவனிங்க. என்ன கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. சபைக்கு வரவங்க நீங்கள் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுறார். ஏன்னா நீ கேட்ட அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் நம்ம 2 பேரும் பகஞ்சனும் அங்கே தான் இருக்கிறோம், மன்னிக்கிறோம் அங்கே தான் இருக்கிறோம். நம்ம நல்ல விலைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், மன்னிக்கிறோம் அங்கே தான் இருக்கிறோம், பகஞ்சனும் அங்கே தான் இருக்கிறோம். ஆனால்
தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் அல்ல. ஆமென், அல்லேலூயா. எண்ணத்தை பார்த்த ஆண்டவர் ஆசைக்கு மாத்திரமல்ல, ஜாதியை பார்த்து கர்த்தர் ஆசைக்கு மாத்திரமல்ல, அப்பா பிதாவே நம்ம கூப்பிடும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஒரு காரியம், அவன் வாழ்க்கையில் எப்போ மேன்மை அந்த ஒரு பூரணப்படுவான்னு கேட்டிங்கன்னா, மன்னித்து 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 தலையிலிருந்து கீழே வரைக்கும் சரீரத்தில் அந்த சுபாவம் உள்ள போக 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 அவன் இயேசு போல கர்த்தர் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய திவ்ய சுபாவங்களில் நீங்கள் நான் பல முறை கவனிச்ச ஆண்டவர் சுபாவங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி தன் அன்பை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கையும் களமாய் விபச்சாரம் உள்ள ஸ்திரியை ஆண்டவர் அவங்க எல்லாம் சுற்றி பார்த்தாங்க, என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க. ஆண்டவர் என்ன சொல்ல போகிறான்னு பார்க்காம நம்முடைய அன்பு தெய்வம் என்ன சொன்ன தெரியுமா? நீ பாவம் செய்யாத, என்ன அந்த வார்த்தை பாருங்க, நீ பாவம், நீங்கள் யாராவது பாவம் செய்திருந்தாங்க கல்லெறிங்க சொன்னார். ஆனால் இன்னைக்கு இந்த சத்தியத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தை சபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நல்ல நடக்க ஆண்டவர் பலனை கொடுத்துருக்கு. எல்லாம் நல்லா அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன், அநேக இடங்கள் நான் இப்போ போய் வந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லம். ஏழைங்கப்பா, ஒரு சின்ன சந்திலே உள்ள சின்ன சபை உள்ள கட்டி வச்சுக்கிறாங்க, ஃபுல்லாக ஸ்லம்மு. கிருபையா நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் இந்த ஏசாவுடைய சுபாவம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறீங்களா? அந்த பிரச்சனை என் காதில் வரக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், 70 முறை. இன்னொரு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது. நீ சாவுடா, என்னது நீ சாவு, என்னன்னு 2 குழந்தைய வச்சு என் அனுபவம் நான் சேர்த்து சொல்கிறேன். நான் ஒன்று கேட்குறேன், நான் வானான்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ? இப்போ நான் வானான்னு சொல்கிறேன், அப்போ நீ என்ன பண்ணுவ? சொல்லுங்கள், சிரிக்கிறீங்க. நீங்கள் தான் என்ன வானான்னு சொல்லிட்டு போகிறீங்க, நான் வானான்னு சொல்லிட்டு போகிறேன், வானே வானாம். அப்போது எங்கடா மன்னிக்க ஆரம்பிக்கணும்னு கேட்டினா, என்னங்க இதே வேலையாக போச்சு. இந்த பாருமா, மூக்கு இருக்குதா? மூக்கு இருக்குதா சொல்லுங்கள். சுவாசிக்கிறீங்களா இல்லையா? இது இருக்கிறதுக்கும் பிரச்சனை இருந்தது தான் இருக்கும். ஆனால் ஒன்று, அவன் எப்படி வேணா இருக்கட்டும், நான் அவங்கள மன்னிக்கிறேன். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். எனக்கு என்ன தெரியும் பாஸ்டர், காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெறும் அதிர்ஷ்டமாக சுட்டு வைக்கிறேன், வந்து பார்த்தா மொத்தம் காணும். நான் சொல்ல அதுவே மேல். அதே மாதிரி வார்த்தைகள் விடாதீங்க, வார்த்தைகள் கேவலமாக பேசாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, அது நல்லதில்லை. நான் சொல்லி கடந்து போகிறேன். மறுபடியும் வாசிங்க, வாசிங்க. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடி இல்லை நான் இன்னும் போகவே இல்லை. இப்போ பிரியா என்ன கேட்குது, ஏற்கனவே கல்யாணம் ஆகி 150 வருஷம் ஆகுது பாஸ்டர், நாங்கள் எல்லாம் மன்னிச்சுக்கின்னு சொல்லலாம் பண்ணிதான் இருக்கிறேன், அதனால் எனக்கு என்ன பலன்? நான் சொல்கிறேன், இங்கே பாருங்க, நீங்கள் மன்னிச்சிங்கன்னா வாசிங்க 2 சாமுவேல் 8:13-14 வாசிங்க. 2 சாமுவேல் 8:13-14. மைக் 2 சாமுவேல் 8:13-14. தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 15,000 சீரியரை முறியடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான். என்ன பாருங்க, யாக்கோபுடைய சந்ததி தாவீது என்ன பாருங்க, என்ன தயவுசெய்து பாருங்க. நீ மன்னிக்கும் போது என்ன பாருமா பாப்பா, நீ மன்னிக்கும் போது
உனக்கும் உன்னுடைய ஜெனரேஷன், உன்னுடைய வம்சங்களை கர்த்தர் முன்னாடி ஆசீர்வதிப்பார். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுங்க. விரோதமான காரியங்களை பேசும் மனுஷனே இருக்கிறார். ஒரு நாள் வரும், அவன் இடத்தையே அந்த வம்சம், மன்னிக்கிற வம்சம் போய் அந்த பகைஞனை போய் அந்த இடத்தை சொந்தமாக்கி அவனுக்கு வரி கட்டும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். யாருக்கு? அது ஏன் இடம். நான் மன்னிக்காதபடினாலே அவர் எனக்கு மன்னிச்சு 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 அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 15000 சீரியரை முறியடித்து திரும்பினதனால் கீர்த்தி பெற்றான். ஆமென். இங்க பாருங்க, புகழ் பெற்றானா? புகழ் பெற்றான். எப்படி? மன்னிக்கிற சுபாவம் உள்ளபடினாலே அந்த வம்சம். அவ கீழே வாசி பாருங்க. அவர்கள் அவருக்கு வரி கட்டினார்கள் இருக்கும் பாருங்க. வாசிங்க. ஏதோமில் தானியங்களை வைத்தான். என்னது? நல்லா வாசிமா, வாசிமா அம்மா, மைக் வாங்கி பாசி. ஏதோமின் தானியங்களை வைத்தான். தானியங்கியா தானியமா? நீ பேசுறது தானியங்கள். இங்க பாரு, தானியங்கள் யார் இடத்துல? உன் இடத்துல. இங்க பாருங்க, உன் இடத்துல ஆக்குபை பண்ணி நீ எனக்கு நீ அடிமையாகி உன் வீட்டில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற. ஆமென். அல்லேலூயா. இப்போ வாசிங்க, இப்போ வாசிங்க. ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். என்னங்க? இஸ்ரவேல் வம்சத்தை ஏதோமியர் காலில் விழுந்து வணங்கினாங்க. அவங்க தாத்தா காலில் விழுந்து ஏசாயா வணங்கினாரு. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து பாருங்க, மனத்தாழ்மை. மனத்தாழ்மை அல்ல, ஜெனரேஷனா கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. என்ன செஞ்சாங்களாம்? வாசிங்க. உபதியா 1:13 வாசிங்க. சரி, நான் சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆச்சு. 1:13 சீக்கிரம். உபதியா 1:13. 13 వాస్. నా జనులు అపత్యములను నీవు వారి గుమ్మములోనికి చొరబడుదురు. వారి అపత్యములను నీవు సంతోషపడుచు వారి బాధను చూడగదు. వారి అపత్యములను నీవు వారి ఆస్తిని పట్టుకొని తగుదు. ఆమేన్. உபதியா 1:13. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசலுக்குள் பிரவேசியாமலும். இங்க பாருங்க, எப்படிப்பட்ட ஏன் ஆண்டவர் ஏதேம் அடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. சுமதி உடம்பு சரியில்ல. யார் யார் போய் சுமதிக்கு ஃபோன் பண்ணி உடம்பு சரியில்லைன்னு கேட்டீங்க? 1 2 3. அதே மாதிரி இங்கே பாருங்க, பக்கத்தில் நல்லா உடம்பு சரியில்லை. அவன் ஏற்றுமா பாப்பா தட்டு, சோறு போடாது இன்னைக்கு, சோறு போடாது. ஓ, போகும்போது ஒரு ரசம் தான் உனக்கு, சோறுலாம் கிடையாது. இங்கே வந்து தூங்குற இடமா இது? வெறும் ரசம் தான் குடிக்கணும். எதிர்க்க ரசம் குடிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் தூக்கம் வராது. தூக்கம் வருமாங்க? மார்னிங் வாசிங்க. என்ன பண்ணாங்களோ வாசிங்க. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசலுக்குள் பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே. இங்கே பாரு சொல்றாரு பாரு, ஒவ்வொன்றா சொல்றாரு பாரு. ஒருத்த உடம்பு சரியில்லை, ஒருத்த கஷ்டமாக இருக்கிறான். சில பேர் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் வந்து கேட்கட்டமே என்ன அப்போ யாரு அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏங்க அந்த அம்மா உடம்பு சரியில்லைங்க. வாய்முறி அவன் வந்து கேட்கட்டும், உங்கள்கிட்ட சொன்னால ஓ அவங்க தான் நடக்க முடியாமல் இருக்கிறாங்களே, நீ போய் எதை விட்டு உதவி செய்யணும். இவர் இவன் போகிறது இல்லாமல் சொல்லிக் கொடுக்குறது என்னன்னு, நீ போவாத. அப்போ என்னப்பட்ட சுபாவம்னு கேட்டீங்கன்னா, நீ சீர்படலை, உன் கூட இருக்கிறவங்க சீர்படுத்தலை. நீ சீர்படலை, உன்னோட கூட சீரப்படுத்தலை. இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் நான் சொல்றேன் என்ன நியாயத்துக்கு போற வாசிக்க முடியுங்க. சீக்கிரம் போலாம். என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசலுக்குள் பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோட பாராமலும். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? பார்த்து நிற்கிறாங்க. வட்ட 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 வட்டம் வட்ட வட்ட வட்டம் என்ன திட்டினால அவளுக்கு எல்லாம் வரும். ஏன் உனக்கு வராதா? என்ன புத்தி பாருங்க. ஆபத்துக்கு போய் உதவி செய்யல, அந்த அம்மாவுக்கு தீங்கு வரும்போது வரட்டும் வரட்டும் அப்படிதான். என்னென்ன என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, ஏன் பாஸ்டருக்கு அடிப்படிச்சு என்ன பாவம் பண்ணாரோ அடிப்படிச்சு, என்ன வாட் நான்சென்ஸ், என்ன இது அடிப்படுறது வேலை செஞ்சுங்கிறோம்,
ஏதோ போய் மண்டையில் தலையில் சுற்றி பாடி படிச்சின்னா என்ன பாவம் பண்ண மண்டை மேலே சுற்றி வந்துச்சு, நீ என்ன பார்த்துன்னு இருக்கிற. இதெல்லாம் வந்து இந்த கேரக்டர் வருது, ஏதோமுடைய கேரக்டர். நீ மோகவும் மாட்ட, ஆபத்துக்கு உதவி செய்ய மாட்ட. அப்படின்னு அதை வாசிங்க. அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும் அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளிலே நிற்காமலும் இக்கட்டு நாளில் அவர்களுக்கு மீதியானவர்களை காட்டிக் கொடாமலும் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. 4-5 காரியங்கள் ஏதோமுடைய சுபாத்திற்கு. சில பேர் நல்லா கவனிச்சுங்க. நான் எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே சொல்கிறேன். மாமியார் மருமக சண்டை போட்டான்னு வச்சுங்க, அந்த குழந்தை அழும்போது 2 பேருமே பார்த்து நிற்பாங்க. இவங்க தூக்குறாங்களா அவங்க தூக்குறாங்களா, இல்லை அவள் தூக்கணும். இந்த மாமியார் என்ன சொல்லுவாங்க, அவள் தானே சண்டை போட்டா, நான் என்னத்துக்கு அவள் குழந்தைய தூக்கணும், சர்ச்சைக்கு வராது. சட்டி பண்ண அவரம் பண்ணு போ, சட்டி பண்ண அவரம் பண்ணு போ. என்னையா சபைக்கு வர்றீங்க, எதுக்கு சபைக்கு வர்றீங்க? அப்போ நீ ஏதோ சொல்லு, நீ ஆதிலிருந்து அப்படியே தான் இருக்கிற, மாறலைன்னா எதுக்கு சபைக்கு வர்றீங்க? குடும்ப ஆசீர்வாதம் வேணுமா, தேவனுடைய கிருபை வேணுமா, மன்னிச்சுட்டு போய் சொல்லு. சரிம்மா, ஆடாத ஆட்டம், நீ என் மருமக, நீ என் பொண்ணு. நான் வந்து ஏன் வீட்டை கம்பேர் பண்ண, வீட்டில் நடக்குது. ஆனால் ஒன்று, இதெல்லாம் நீ செய்யும்போது உன்னை போல நான் இருப்பேன்னு நினச்சிக்காது. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், என்ன நியாயத்திற்கு வரப்போகுதுன்னு. வாசிங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். முதல்ல ஏசாயா 34:5-6. ஏதோமில் வர சங்காரம் வரப்போகுது, ரெடியாக இருக்குங்க. வாசிங்க. ఏషయా 34:5-6. నిజముగా ఆకాశమందు నా ఖడ్గమును మత్తెలను ఏదోమేదు మీద తీర్పు తీర్చుటకు నేను శపించిన జనముల మీద తీర్పు తీర్చుటకును అది దిగును. ఆమేన్. தமிழ். ஏசாயா 34:5-6. வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது, இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்திற்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். 5:6. போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாக்கி நினத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டிகளுடைய குட்டி காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாக்கும். முகாந்தரம் இல்லாத ரத்த சிந்துதல் ஆண்டவருக்கு விரோதமா நீ செய்யும் போது நடக்குமா? ஏசாயா 34:5-6. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 49:7-20 வரை ஏதோ மேல் வருகிற சங்காரம். ஒரு 3 வசனம் மாத்திரம் வாசிங்க. 7, 8, 9. సైన్యములకు అధిపతియగు యెహోవా. எரேமியா 49:7-8-9 சொல்லிட்டு వాసింగ. సైన్యములకు అధిపతియగు యెహోవా. నేనేం చెప్తాను ఇంకా చెప్పండి. జెరెమియా తీర్కదర్శనం అంటే జెరెమియా 49:7-8-9. సైన్యములకు అధిపతిగా యెహోవా ఏదోముల గురించి ఇలాగ సెలవిచ్చుచున్నాడు. తేమానును జ్ఞానమిక నేనేమి అనలేదు, వివేకములో ఇలా ఆలోచన లేకపోయినా వారి జ్ఞానము వృద్ధమాయన. యేసేవును విమర్శించుచు నేను అతనిని కష్టకాలములో రప్పించుచున్నాను. ఆ దినములను పారిపోవుడి, వెనకకు మల్లుడి, బహు లోతులకు దాగుకునుడి. ఆమేన్. அந்த கேப் வரதால தப்பா வரிசைக்கிறீங்க, புரியுதா? வாசிங்க. எரேமியா 49:7-8-9. ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானமில்லையோ, ஆலோசனை விவேகளை விட்டு அழிந்ததோ, அவர்களுடைய ஞானம் கெட்டு போயிற்றோ. தேனானின் குடிகளே, ஓடுங்கள், முதுகை காட்டுங்கள், பள்ளங்களில் பதுங்குங்கள். ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வர பண்ணுவேன். இந்த நியாய தீர்ப்பு யார் மேல வரும்னு கேட்டீங்கன்னா, மன்னிக்க திராணி இருந்தும் மன்னிக்காத சுபாவம் உள்ளவர்கள் மேல் இந்த வார்த்தை நிறைவேறும். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது முன்னாடி எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் கிருபை நாட்களுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம வெரி 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 இம்பார்ட்டன்ட் மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நம்ம 100% மன்னிக்கணும். எசேக்கியா
12, 13, 14 வாசிங்க, சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியா 25, 12, 13. ஆ கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஏதோம் யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழி வாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி அதை தேமான் துவக்கி தேதான் மட்டும் வனாந்தரமாக்குவேன், பட்டயத்தால் விழுவார்கள். கவனிங்க, எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க, எங்கள் அப்பா கீழே இருக்கிற சீனிவாசன், மேலே இருக்கிற பெரியப்பா பேர் எனக்கு தெரியாது, நான் அந்த சாம் வச்சுருக்கும்போது. ஆனால் நாங்கள் அந்த பக்கம் போகும்போது எங்கள் அப்பா கை பிடிச்சின்னு போவோம். எங்கள் அப்பா பேச மாட்டார், எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, உங்கள் பெரியப்பா அங்கே உட்காந்துங்கிறாங்க, பெரியப்பாங்க. எனக்கு எங்கள் பெரியப்பா தூரத்துன்னு பார்த்தா தெரியும். ஆனால் என்ன பிரச்சனைகள் கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா சாகும்போது எங்கள் பெரியப்பா தான் முன்னாடி என் தலைமையில் வந்து உட்காந்துருந்தார், எங்கள் அப்பா தலைமையில். அப்போ எங்கள் அம்மா கேட்டேன், என்னம்மா 3 பேர் நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு. இல்லை, அவர் பெரியப்பா அவனுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது கூப்பிடாம இருந்தது, அதெல்லாம் கோச்சிக்கினார், அப்பா பேசுறதில்லை. கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா அவங்கள்ட்ட பேசலை. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இப்படி ஒரு பிடிவாத வாழ்க்கை நமக்கு வேணுமா? சொல்லுங்கள் சங்கவினி, சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், அதாவது மனம் சாபப்பட்டவங்கிட்ட நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் ஒப்புரவானும், நீங்கள் மனப்பூர்வமாக ஒப்புரவானும். அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனால் ஒன்று, இந்த குரோதம் என்று சொல்லப்படும் போது உள்ள ஒன்று வச்சுக்கின்னு வெளியே ஒன்று பேசாதீங்க. உள்ள ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று பேசாதீங்க. வாட் எவர் இட் மேபி. நான் இன்னைக்கு சொல்ல, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பவுல் சொல்லாரு, அதாவது அவரை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லாரு. அவைகளிலே முக்கியமான ஒரு காரியம் திவ்ய சுபாவம் என்றால் அந்த மன்னித்து தன் அன்பை வெளிப்படுத்தணும். என்னை மன்னித்து தன் அன்பை வெளிப்படுத்தணும். அப்போது இந்த எசேயா 34, எரேமியா 49, எசேக்கியேல் 28 வரப்போகிற இந்த மொத்த நியாயம் தீர்ப்பும் ஏதோமுடைய சுபாவத்தின் மேலே தான் கர்த்தருக்கு. சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சீஷருங்க கேட்குறாங்க, எத்தனை முறை நாங்கள் மன்னிக்கிறது? சொல்லுங்கள் வாசிங்க. மத்தேயு 18 எடுத்துக்கள் வாசிங்க. மத்தேயு 18, 10 వాసనం. మత్తయి 18:10 మొదలు. ఈ చిన్నవారిలో ఒకడైనను తృణీకరింపబడకుండా చూచుకొనుడి. వీరి దూతలు పరలోకమందున తండ్రి ముఖములను ఎల్లప్పుడూ పరలోకమందున చూచుచున్నారని మీరు చెప్పుచున్నారు. మీకేమి తోచును? ఒక మనుషునికి 100 గొర్రెలుండెను. వాటిలో ఒకటి తప్పిపోయిన ఎడల 99 కొండల మీద విడిచి వెళ్ళి తప్పిపోయిన దానిని వెతుకుదడా? వాడు దాన్ని కనుగొనిన ఎడల 99 గొర్రెల గురించి సంతోషిట కంటే దాని గురించి ఎక్కువగా సంతోషించునని మీరు నిశ్చయంగా చెప్పుచున్నారు. ఆమేన్. மத்தேயு 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கவனிச்சிங்க. ஏன் உங்களுக்கு மன்னிப்பு உள்ள வரலன்னா, நான் இப்போன்னு சொல்றேன், மற்றவங்களை கேவலமாக நினைக்காதீங்க, மற்றவங்களை அற்பமாக நினைக்காது. நீங்கள் அற்பமாக நினைக்கும் போது தான் உள்ள அழகாக பேச ஏதோமுடைய ஆவி உள்ளே போயிடும். உள்ளே போன உடனே நீ மன்னிக்க மாட்டேன். உன்னை எங்கே கொண்டு போகணும்? நல்ல கவனிங்க. எத்தனையோ குடும்பங்களில் கவனிங்க, எத்தனையோ குடும்பங்களில் இந்த மன்னிப்பு என்கிற வார்த்தை சொல்லாதபடினாலே குடும்பம் பிரிஞ்சு போயிருக்குது. எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைங்க ஒரு பக்கம், அம்மா அமெரிக்காலாம் தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்காவில் 15 வயசுக்கு அப்புறம் பசங்களை வெளியே அனுப்பிச்சு நீ சம்பாதிச்சு வெளியே போயிடுங்க. இன்றைக்கி யூஎஸ்எல் நடக்குது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், அம்மா அப்பாவோட கூட எல்லாம் இருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவரை கேட்கும்போது வாசிங்க 7 வாசிங்க சாந்தாது. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னைக்கு நீ அற்பமா நினைக்கிறையோ அன்னைக்கு உன் கதை முடிஞ்சுது. சில பேர் சொல்லி காமிப்பாங்க தெரியுமா, ஒன்றும் இல்லாமல் வந்துட்டு கல்யாணம் பண்ணிங்க.
அந்த அம்மாவுக்கு 2 கால் இருக்குது, 2 கை இருக்குது, வாக்குக்கு நான் இருக்குது. அது வேற நான் வேணும்னு சொல்லு. அப்போ எதுக்கு ரொம்ப வெளி வேஷம். 20 சவரம் போகிறான்னு சொன்னார் உங்கள் அப்பா. 10 சவரம் போட்டேன். 10 சவரம் என்ன பண்ண சொல்ல தெரியுமா? குழி தோண்டி பச்சிக்கிறேன், வந்து எடுத்துன்னு போடான்னு. இந்த பெண்டுகோஸ்டுக்காரங்க வந்து நகையை பற்றி பேசவே கூடாது. குழந்தைங்கிட்ட கேட்கக்கூடாது. குழந்தைங்க கல்யாணம் பண்ணிட்டு போ, வச்சுட்டு குழந்தைங்க அனுப்பு. வல்ல போடா, கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். போடா, தைரியமாக சொல்லுங்கள் போடான்னு. பிச்சைக்காரனா நீ ஒன்றை காமிச்சு பணத்தை வாங்கலை. அப்போ என்னன்னா அற்பமாக பேசுறது, மனைவி பிள்ளைகள் அற்பமாக நினைக்குது, மற்றவங்களை அற்பமாக நினைக்குது. இந்த ஆவி தான் மோசமான ஆவி. வாசிங்க. அப்போது நினைக்கும் பொழுது வாசிங்க. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? 34, 35 வாசிங்க. கடைசியா சொல்லி முடிக்குது, நேரம் இல்லாதால். అందుచేత వాని యజమానుడు కోపపడి తనకు అచ్చి ఉన్నదంతయు చెల్లించి వరకు బాధపడి వారిని వాని అప్పగించెను. మీలో ప్రతివాడును తన సహోదరిని హృదయపూర్వకముగా క్షమింపని ఎడల నా పరలోకమున తండ్రియు ఆ ప్రకారమే నీ ఎడల చెయ్యను. ఆమేన్. அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். போதுமா? போதுமா? What is faith? இந்த விசுவாசம். நீ அவங்கள நீ மன்னிக்கலன்னா தேவனோட மன்னிக்கவே மாட்டார். கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 40 வாசனம். 40 లూకా 7:40 మొదలు. అందుకు యేసు, సీమోను నీతో ఒక మాట చెప్పవలనని ఉన్నయు అతనితో అనగా, అతడు బోధకుడా చెప్పమనెను. అప్పుడు యేసు, అప్పు ఇచ్చు ఒకని 2 రుణాలు ఉండేది. వారిలో ఒకడు 500 42 వరకు ఆഴமான சத்தியம். 42 వరకు వారిలో ఒకడు 500 దినారములను మరి ఒకడు 50 దినారములతో అచ్చి ఉండేది. ఆ అప్పు తీర్చుట వారి ఎత్తుకు ఏమీ లేకపోనగా గనుక అతడు ఇద్దరిని క్షమించెను. కాబట్టి వీరిలో ఎవడు అతనితో ఎక్కువగా ప్రేమించినో చెప్పమని అడిగాను. అందుకు సీమోను అతన్ని అడిగి, ఎక్కువ క్షమించిన వాడే అతని నాకు తోచుచున్నది చెప్పగా, ఆయన, నీవు సరిగా యోచించుతావని అతనితో చెప్పి ఆ స్త్రీ వైపు తిరిగి సీమోనుతో ఇట్లా, నేను ఈ స్త్రీని చూచుచున్నవే, నేను ఈ ఇంటిలోనికి రాగా నీవు నా పాదములో నీళ్లు ఇయ్యలేదు గాని ఈమె తన కన్నీళ్లతో నా పాదములను తడిపెను. ఆమేన్. லூக்கா 7ஆம் அதிகாரம் 40, 41, 42. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். கவனிங்க. என்ன கவனிங்க? பர்டிகுலர்லி the one persons 11 பேர் இருக்கிறாங்க. லிசன், கவனிங்க. கவனிங்க. எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு யார் மன்னிக்க எனக்கு தெரியாது, யாரோ பேசாமல் இருக்க எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கிட்ட கத்தர் பேசலை, பேதுரு மாத்திரம் கத்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. பேதுரு எப்படிப்பட்டவன்னா கொஞ்சம் முற்கோபியம், சுறுசுறுன்னு கோவம் வரும், 2வது வேகமாக ஃபாஸ்ட்டாக வேலை செய்டுவேன். அப்போ ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, பேதுருவே வாசிங்க. சீமோனே, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர் போதகரே சொல்லும் என்றார். சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. பொதுவா நம்முடைய சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகமாக கடன் கொடுத்தவங்க கூட நம்ம மன்னிக்க மாட்டோம். கொஞ்சமாக கடன் கொடுத்தவன் மன்னிப்போம். சரி போனால் போது 10 ரூபாய் தானே. 1 லட்ச ரூபாய் கொடுத்தவன மன்னிப்பியா நீ? சொல்லுங்க பிரியா, மன்னிப்பீங்களா? சார் அது 10 ரூபாய் சார், 10,000 ரூபாய் போனால் கூட போகுது. ஆனால் 1 லட்ச ரூபாய் நான் கஷ்டப்பட்டு கொடுத்தனே, நான் எப்படி மன்னிப்பேன்? நான் மறுபடியும் சொல்கிறேன், அது எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம். ஆண்டவர் பேதுரு மாத்திரம் தான் கூப்பிட்டு சொன்னார். இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சுபாவங்கள் எந்த நிலைமையில் வெளிப்படுன்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நமக்குள்ள முதல்ல மனரம்யம் தேவை. கர்த்தர் பார்த்து கொள்வார். செகண்ட் திங் பதட்டப்படக்கூடாது.
ஒரு காரியங்கள் நடந்தது பதட்டப்படக்கூடாது. நாளைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரர் டியூ கட்டணுமே. டியூ வாங்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே டியூ வாங்கட்டுமான்னு. அவர் வாங்கிட்டு ஆட்டோ கடை அடிக்கிறதுக்கு ஆண்டவர் வைக்கல. கார் வாங்கிறதுக்கு ஆண்டவர் கேட்கணும், முதல்ல வாங்கட்டுமா. என்னுடைய சுபாவம், நான் என்கிட்ட 10 பைசா கேட்க மாட்டேன், கடனும் வாங்க மாட்டேன். என்னுடைய சுபாவம் நான் வாங்க மாட்டேன். இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னா அமைதியாக போயிடுவேன். நான் இங்கே ஒரு ஆலோசனை ஆண்டவர் கொடுக்குறாரு. 2 பேர்கிட்ட கடன் நீ கொடுத்துருக்குற. ஒன்று 5 வெள்ளியும், இன்னொன்று 50 வெள்ளிக்காசும். 50. ஒன்று 5, இன்னொன்று 500. ஒன்று 500 வெள்ளி, இன்னொன்று 50 வெள்ளிக்காசும். வாசிங்க. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். பாருங்க, அவரே திருப்பி கேள்வி கேட்கிறார். கீதா சொல்லுங்க, திருப்பி அவரே கேட்கிறார். 500 ரூபாய் கொடுத்தவனை மன்னிப்போம், அவனை நான் வாழ்த்துவானா? 50 ரூபாய் கொடுத்தவனை வாழ்த்துவானா? சொல்லு. சத்தம்மா, நீ விட்டுருவேன் 500 ரூபாய்? ஏண்டா டேய், நான் காலும் ராவும் பகமாக உட்காந்து நான் சம்பாதிச்சு கொடுத்தா நீ என்னை ஏமாற்றிட்டு போயிடலாமா? நல்லா கவனிங்க. இதில் ஒரு காரியம் தாண்டி சொல்லியிருக்கிறாரு. இதே நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லித்தரேன். உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை இருக்குது, சந்திரமா கவனிங்க, இப்போ தான் பைபிள் படிப்பீங்க. வீட்டில் பிரச்சனை இருக்குது, அடுத்த வேலை சாப்பாடு இருக்குது இல்லை, வீட்டுக்காரு உள்ளே வரார். உள்ளே வரும் பொழுது சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏங்க, காலையிலேருந்து பட்டியாக்கிறேன், எங்கேயா போய் சுற்றிட்டு வந்த நீ? நானும் பட்டியும் பிள்ளைங்களும் பட்டி. அவன் உள்ளே போய் கொஞ்சம் சாத்துவான். அவன் உள்ளே வரும்போது கோபமாக தான் வருவான். என்ன வருவான்? வியாபாரம் இல்லை, காலையில் சுற்றிட்டு வந்தனே. நான் இதே சொல்கிறேன். இதே வார்த்தையை வந்தவொன்னே உட்கார வச்சு உங்களால் ஏன் செய்ய முடியல? சொல்லு, நீ தான் சொல்லு. நீ தான் சொல்லி கொஞ்சம் போல்டு. அதான் யோசிக்கணும், அம்மா என்ன சொல்லணும். அவன் வீட்டுக்கே வரதில்லை, நான் எப்படி அவங்ககிட்ட பேசுறேன்? அந்த அம்மா அவன் வீட்டுக்கே வரதில்லை, அவனை தான் நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். சொல்லு. உள்ள வந்தவன கஷ்டப்பட்டு பேசுது. அந்த கோபத்தில் எது கையில் போட்டு நம்முன்னு அடிச்சுட்டு போய் அப்போ என்ன பண்ணுறது? ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க மன்னிக்கணும். உதவாங்கிறதுக்கு முன்னாடி புத்தி இருக்கணும். அப்போது எப்படி இந்த சுபாவங்கள்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. மன்னிக்கணும் என்ற தீர்மானத்தை நீங்கள் முடிவு பண்ணிங்க. மன்னிக்கும் மனசு இல்லாமல் இருக்கும், ஆனால் மன்னிக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. மன்னிக்கணுன்ற மனசு நமக்குள்ளே இருக்கணும். சரிங்க, 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் இப்படியே நீங்கள் இருந்து பாருங்க. என் பாப்பா வந்துச்சு அன்னைக்கு. சான் கேட்டேன், டீ குடிச்சோம். நாங்கள் பசிது எங்கேயோ போயிட்டு டீ குடிச்சோம். என் பாப்பா அந்த யூசன் துறை கிளாஸை தேடி நான் கேட்டேன். ஆமாம், இல்லைப்பா துபாயில் அது மாதிரிலாம் பண்ண முடியாது. நாங்கள் என் பாப்பா எட்டுன்னு போய் டஸ்ட்பினில் உள்ளே போட்டு எட்டி பார்த்துட்டு வந்துச்சு. பழக்க தோஷம் பாருங்கள், அதுக்கு பழக்கம் தோஷம் பாருங்கள். அங்கே போயிட்டு கல்ச்சரே மாறிடுச்சு. எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் வெளியே இருந்தால் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்தோம். ஆண்டவர் கிருபினால நல்ல புருஷன், நல்ல குழந்தைகள் ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. ஏன் நம்மளால் மன்னிக்க முடியல? ஏன் நம்முடைய சுபாவம் மாற முடியல? நம்ம ஏசாவை போல இருக்கிறோமா இல்லை யாக்கோபு போல இருக்கிறோமா? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சும்மா வாயில் சும்மாலும் பேசுனா கோவம் வந்துடும் எனக்கு. உட்காந்து சர்ச்சில் உட்காந்துன்னு அட்டை வீட்டுக்கு போனால் தெரியும், பௌஷெலாம் தெரியும் என்னன்னு. பேசுறதே கிடையாது. புருஷங்கிட்ட 10 நாளாக பேசல, 1 மாதம். அவன் என்ன பார்த்துனே இருப்பான், ததிர முடிச்ச வேலைக்கு போட்டு வீட்டுக்கு போயின்னே இருப்பான். நான் உங்களுக்கு சொல்கிற குடும்ப பிரியத்துக்கு 99% தப்பாக நினைக்காதீங்க. அன்பாக இருங்க, அன்பாக இருங்க. உபதேசம் அது அன்பாக இருங்க, உபதேசங்க. நான் பிரிக்க சொல்லலை. ஏன் நம்மளால் மாற முடியல? சொல்லுங்க. சொல்லுங்க. செப் பண்ணி நீ தான் செப் பண்ணி ஏன் மாற முடியல? சொல்லு. சரி, உண்மையை சொல்லுங்க. நானும் மனுஷன் தான், ஏன் மாற முடியும்? சொல்லுங்க. நான் அழுதுறேன் சில நேரங்களில், நான் எழுதுருவேன். எனக்கு நடிக்க தான் தெரியாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், வசனம் உனக்குள்ளே இருந்ததுன்னா, வசனம் உனக்குள்ளே இருந்ததுதா, உன் மேலே இருக்க அந்த அபிஷேகம் உனக்கு இருக்குதுன்னா, ஏமா ஒரு வயிற்று பிள்ளை அவன் கோபமாக சொல்லியிருந்தா கூட
எப்படியா 7 முறை போய் விழுறான் காலில்? யோசிச்சு நீங்கள் தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. எதுக்கு நம்ம இந்த பூமியில் வாழறோம்? சண்டை போடுறதுக்கா? சொல்லுங்க. சண்டை போட்டு சர்ச்சை போடுறதுக்காக வந்திருக்கிறோம்? எவ்வளோ பெரிய சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். தன் அன்பை வெளிப்படுத்துறாரம்மா, தன் ஜீவனை நம்ம கொடுத்துருக்கிறார். இதுக்கு நாம வந்திருக்கிறோம். இப்போ சபைக்கு வந்து போகிறது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நான் மாறாம இருந்தால் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அப்போ உள்ள போக முடியாது. வாஸ்தவம் 3 எரேமியா ஏசியா எசேக்கியேல் அந்த நியாயத்தீர்ப்பு நம்ம மேல வரும். இன்றைக்கு நான் சொல்றேன், நீ யாக்கோபை போல மாறு, யாக்கோபை போல மாறு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அன்பு தெய்வமே நீங்க எப்படி எல்லாரையும் மன்னிச்சிரு, அந்த சுபாவம் எனக்கு வேணும் ஆண்டவர். ஆமென். சொல்ல கட்சி வரைக்கும் சொல்லவே இல்லை, யாருமே சொல்ல மாட்டீங்க. அப்போ ரெடியா இருக்குது, ஸ்க்ரூ டிரைவர் ரெடியா இருக்குது. என்னென்ன வா வீட்டுக்கு பார்த்தலாம். அவர் கிடக்கிறார் பாஸ்டர், அவர் கடை வீட்டுக்கு என்ன தெரியும்? வீட்டில் பிரச்சனை எவ்வளோ தெரியுமா? நான் சொல்கிறேன், எல்லா வீட்டிலும் பிரச்சனை இருக்குது, எல்லா வீட்டிலும் பிரச்சனை இருக்குது. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். சிஎம்சி அனெக்ஸ் சிஎம்சியினுடைய ஆம்புலன்ஸ் ஓட்டுறவர் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட். நல்ல பையன். அவங்க மனைவி, நாங்கள் போயிருந்தோம் பஞ்சாயத்துக்கு, நல்ல பண வசதியில் ஆரணி. கவனிங்க, அவங்க மனைவி வந்து கூப்பிட்டாங்க, 2 ஆண் பிள்ளைங்க. நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்லிப்பீங்க? அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாங்க. சாந்தா நீ சொல்லு சாந்தா, கரெக்டு சொல்லுங்கள். அந்த பொண்ணு ரொம்ப சொல்லிச்சு, எங்கள் அப்பா இவர் தான், எங்கள் அம்மா இவர் தான். சொல்லுங்கள். அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் போகிறீங்க. அந்த பொண்ணு பார்க்கும்போது இப்போ பார்ப்பேன், நான் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். என்ன அன்பு பாருங்கள். ஒரு ரட்சிக்கப்படாத பொண்ணுங்க, எங்கள் அப்பா அவங்க அம்மா அவர் தாங்க. அந்த குழந்தைங்க தான் அவ்வளோ துண்டை பார்த்து பசங்களை பெருசாக அட்டிக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும் எனக்கு. ஒரு ரட்சிக்கப்படாத பொண்ணுக்கு எவ்வளோ அன்பு பாருங்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறோம். என்ன, ஒரு கிளாஸ் தண்ணி மாமியார் கொடுக்க யோசிக்கிறோம், ஒரு கிளாஸ் தண்ணி மாமனார் கொடுக்க யோசிக்கிறோம், ஒரு வேலை யோசிக்கிறோம். எப்படி நீங்கள் உள்ளே போவீங்க? அப்போ என்ன சுபாவம் தெரிஞ்சுக்க நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் வந்து பலிப்பிடத்தும் கதை சொல்லலை, தேவனுடைய நியாயத்திற்பு வரப்போகுது. ஏசாவை கத்த நியாயத்திற்ப தேவன். இன்றைக்கு நான் சொல்ல, அவங்க என்ன ஒன்றா சொல்லட்டும், நீ என்ன சொன்ன பாருங்க. வாசி முடிங்க, போகலாம். கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது, அழகான வார்த்தை சொல்லுங்க. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது, சாந்தா மறுபடியும் வாசிங்க. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதித்திரமாக, இங்க பாருங்க, ஏன் அவன் வாயில சொல்ல பேதுரு வாயில தெரியுமா? கோவக்காரன். இன்னைக்கு நான் எல்லாரும் வாயில உங்களுக்கு சொன்னேன், இந்த வாயில உங்க இருபத்தி ஆண்டு அன்பை வெளிப்படுத்தட்டும். சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்ன தெரியுமா உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுங்க? சொல்லுங்க. அப்புறம் அவருடைய கிருபை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் யாருமே இல்லை, செத்துட்டாங்க அந்த அம்மா. 1,10,000 ரூபாய். இந்து மனுஷன், சந்திரா கவனிங்க, 1,10,000 ரூபாய் பில்லு. அந்த ஒரு 15 நாளாக ட்ரீட்மெண்ட் போயினே இருக்குது. இந்த மனுஷன் கக்கூஸ்லேருந்து 1லேருந்து எடுத்து கொட்டினே கிடையாது. டாக்டருக்கு பார்த்துனே இருக்காங்க, நர்ஸு பார்த்துனே இருந்தாங்களாம். ஏன் பிரதர், அவரும் சிக்கு, கொஞ்சம் கை காலெலாம் அப்படி இழுத்து நிற்காது. ஏன் பிரதர், யாருமே இல்லையா? சொன்னாரான், எங்களுக்கு யாருமே கிடையாது. இப்படியே 10 நாள் ஆயிடுச்சு. பில்லு வந்து 1,10,000 ரூபாய் வந்துச்சு. ஒன்றும் இல்லை. டாக்டர் என்ன பண்ணாரான், மேலே வாங்கினார். மறுபடியும் கேட்டாராம், என்னென்ன உங்களுக்கு யாருமே இல்லை? ஐயா நீங்கள் தான் பார்க்குறீங்களே, எவ்வளோ ஜோபில் வச்சுங்கிற? எங்கள் மனைவி கிட்ட பேக்கில் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, அதுதான், அதை நீங்கள் கட்டிட்டு போயிடுங்க. ஒரு அந்நிய ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டரு பணம் விட்டுடுங்க, மன்னிக்கிறானா இல்லையா? ஆனால் நீ உன் வீட்டில் இருக்கிற உன்னோட கூட இருக்கிறவங்கள மன்னிக்காமல் இருக்கிறீங்க. அது என்ன வகத்தில் நியாயம் சொல்லு? பணத்தை விட்டுடுங்க. அப்போ தேவன் எங்கே இருப்பார் சொல்லுங்க? அது சொன்னால் என்ன அழகாக சொல்லப்பாரு,
யாருக்கு அதிகமா நீ மன்னிக்கப்படும்? வாசிங்க. சீமோன் பிரதியுத்தரமாக பதில் பாருங்க. சீமோன் பிரதியுத்தரமாக எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன். அன்பு எங்க வருது பாருங்க. அன்பு எங்க வருதுன்னா, நீ அதிகமாய் மன்னிக்கும். அம்மா, அன்புக்கு ஏதாவது நிறங்க சொல்லுங்க பிரியா, அதாவது சொல்லு சத்தமா சொல்லுங்க. சத்தமா. அன்புக்கு ஆழம், உயரம், நீளம், அது இது இதாக்குதா? சொல்லுங்க. அப்ப சபைக்கு வரிய உன் கூட இருக்கிறவங்க, உன்னை சார்ந்து இருக்கிறவங்கள நீ மன்னிக்காம அதோடைய கத்தரை ஆசிர்வதிப்பார். இந்த ஏதோமுடைய சுபாவம் எனக்கான வார்த்தை தெரியுமா? நான் யாருக்கு அதிகமாய் மன்னித்தனோ. வாசிங்க. சீமோன் பிரதியுத்தரமாக எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ, எவனுக்கு நான் அதிகமாய், பாருங்க, கடனை திருப்பி கேட்கல, அவன் கடன் கொடுத்திருக்கிறான். திரும்ப வாசிங்க. எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ, கடனை கேட்கல, காசு விஷயம். பாஸ்டர், ஊழியன்றது வேற, பிசினஸ்ன்றது வேற. வெரி குட். காசு விஷயத்தில் கரெக்டா இருப்பேன், நானும் கரெக்டா இருப்பேன். ஆனால் இந்த இடத்துல அதை சொல்லப்படல. எல்லாருக்கும் 11 பேருக்கு அந்த உபதேசம் பண்ணப்படல. ஒரு தாறுமாறா இருக்கிறவன், தாறுமாறா ஜீவிக்கிறவனுக்கு அவனை கூப்பிட்டு கர்த்தர் சொன்னாரு, நீ இவர்கள் யார் அதிகமா மன்னிப்பாய்? எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், சரியாய் நினைத்தாய் என்று சொல்லி. பாத்தீங்களா? ரொம்ப கஷ்டம் சாந்தா, நான் தமாஷ் சொல்ல, ரொம்ப கஷ்டம். என்ன, 7 மலை ஏறி அப்புறம் போய் அந்த அன்பை வாங்கிடணுமா? வாட் நான்சென்ஸ். என்ன வாழ்க்கை இது? அதுக்காக நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, அதுக்காக சபைக்கு வர்றீங்க, அதுக்காக வேதத்தை வாசிக்க, அதுக்காக ஜெபம் பண்றீங்க. என்னைக்காவது ஆண்டவரை கேட்டீங்களா? ஆண்டவரே, அந்த அன்பை எனக்கு வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே அந்த அன்பை வெளிப்படுத்துங்க. அப்ரஹாம் ஸ்டீவன் அந்த இதில் ஒரிசால குடும்பத்தோட கொளுத்தனா. நீ சொல்லுவியா போய் முதல்ல கேஸை போடு, அத்தை பொண்ணு இத்த பொண்ணு. ஒண்டர்ஃபுல் லேடி. என்ன சொன்னாங்க? அவங்கள விட்டுடுங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு எல்லாம் எழுந்து போட்டோம், எல்லாம் போட்டோம். நான் வச்சிருக்கிற அன்பு, நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க ஒன்று செஞ்சீங்க. தாய் கிட்ட நீ 500 கொலை பண்ணிட்டு வந்து நில்லு, உன் தாய் தான் உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றுவா. அது என்ன சொல்லுங்க? தாயினுடைய அன்பு. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதை விட நம்முடைய தேவனுடைய அன்பு பெரிசு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவலையே படாதீங்க. வாட் யுவர் ஃபியூச்சர்? என்ன கேட்டா, தேவன் தான் எனக்கு அடைக்கலம், தேவன் தான் எனக்கு ஆறுதல். எங்க ஆரம்பிக்கணும்னா நம்முடைய குடும்பத்தில். யார்கிட்ட பேசாமல் இருக்கிறோமோ போய் பேசுங்க. ஏசாவுடைய நியாயம் தீர்ப்பு வரும் பொழுது நியாயம் தீர்ப்பு போகாது. இவ்வளவு பெரிய சத்தியம் ஆண்டு கொடுத்துக்கிறாரு. நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், பிரதான கட்டளை, மிக முக்கியமான கட்டளை, நான் அன்பா இருக்குது போல நீங்கள் அன்பா இருங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்ல, ஞானம், அறிவு, அன்பு ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்றேன், குடும்பங்களில் பதட்டமாக பேசாதீங்க, குடும்பங்களில் மனத்தாழ்மையாக இருங்க. நல்லா ஜெபிக்கிறவங்க என் வாழ்க்கையில் நான் சொல்ல, அதிகமாக யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? திமிரு மகமாதன் கிடையாது, அவங்க வேலை ஒன்றும் பார்த்து நிற்பாங்க. ஆனால் ஆண்டவர் உன்னே என்னை பார்த்து என்ன கேட்குறாரு? நீ யாரை அதிகமாய் மன்னிக்கிற? அப்போ என்னன்னா, அந்த மன்னிப்பு என்கிற வார்த்தைக்கு சரியான பதம், நான் உன் மேலே அன்பா இருக்கிறேன். ஆமென். எல்லாம் கை தட்டுங்க, திருப்பி போடாத அப்பமா இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சுபாவத்தில் மென்மையான சுபாவம் அன்பு.
ஜெபிக்கலாமா?